விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக சில பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தந்தாலும் அந்த கடைசி ஒரு 3 மாதங்கள், அதாவது டிசம்பருக்கு முந்தின ஒரு 3 மாதங்கள்ல அந்த 6 மாதம் சம்பாதித்த எல்லா வருமானத்தையுமே இழந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சில நெருக்கடிகளை கடந்த ஒரு 3 மாதமாக அனுபவித்த இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் இடத்துல பயிற்சியாகி போறாரு இந்த டிசம்பர் மாதம். இந்த டிசம்பர் மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு இவர்கள் நினைத்த ஒரு சில விஷயங்கள் நன்மையில போய் முடியறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகத்தை மறைத்து வெளியில இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனையை வெளியிலயும் சொல்ல முடியாம மனசுக்குள்ள போட்டும் குழப்பம் கொண்டு மிக பெரிய அளவுல வேதனையில இருப்பாங்க. எவ்வளவோ தன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை மாற்றணும் அப்படின்னு முயற்சி செய்தும் கூட அவர்களால அதிலிருந்து மீண்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருக்கிறாங்க. ஒரு படி மேல ஏறுனா கிட்டத்தட்ட ஒரு 30 படி கீழே இறங்குது மேடம். எங்களால வாழ்க்கையை வாழணுமா வாழ வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். என்னால என்னுடைய குடும்பத்தார்களும் மிக பெரிய அளவுக்கு துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களினுடைய குடும்ப உறவுகள் பாத்தீங்கன்னா எப்போதுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. ஏன்னா இவர்கள் எவ்வளவு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு மிக அருமையாக விளங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். ஏன்னா வெளி இடத்துல இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எப்படி வேலை செய்தாலும் கூட குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் மீது ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய அக்கறை இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்துழைப்பை கொடுக்கும். இவர்கள் சம்பாதிக்காமல் இருந்த ஒரு தருணத்துல கூட குடும்ப நபர்கள் இவர்களுக்கு ஒரு உறுதுணையாக ஒரு உதவியாக தான் இருந்தார்களே ஒழிய இவர்களை மிகப்பெரிய அளவுக்கு உதாசீனப்படுத்தி ஒரு அவமானப்படுத்தி மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கல. அந்த அளவுக்கு இந்த குடும்ப உறவுகள் அப்படின்றது இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்ப உறவுகளே அந்த கடந்த 3 மாதத்துல நான் முதல்லயே சொன்ன மாதிரி 6 மாதத்துல சம்பாதித்த சில விஷயங்கள் எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அதே மாதிரிதான் கடந்த 3 மாதத்துல அந்த குடும்ப உறவுகளே உங்களை மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்திற்கு ஆளாக்கியிருப்பாங்க. இது நாள் வரைக்கும் நம்மளை புரிஞ்சுதானே நடந்துட்டாங்க, நம்ம இது நாள் வரைக்கும் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு துரோகமுமே பண்ணலையே அப்படின்னு சொன்ன நபர்கள் கூட இந்த காலகட்டத்துல அவர்களினுடைய பிரிவின் காரணமாக அவர்களினுடைய தேவையில்லாத செயல்களின் காரணமாக மிகப்பெரிய ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அதுல இருந்த ஒரு சின்ன நிவர்த்தியை அடைந்தாலும் கூட அந்த சின்னதாக ஒரு மன நெருடல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால அந்த மன நெருடல் அதிகப்படியாக இருக்கும். குடும்ப ரீதியான சில பிரிவுகளை நீங்க ஏற்றுக்கொண்டாக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆட்பட வேண்டிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்களினுடைய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காதல் விஷயங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 வருடங்களாக செய்த அந்த காதலாகப்பட்டது இன்றைய கடந்த ஒரு 3 மாதத்துல அததான் சொன்னேன், எந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே சம்பாதித்தீங்களோ அந்த கடந்த ஒரு 3 மாதத்துல மிகப்பெரிய இழப்புகள், 3 வருடங்களாக செய்த அந்த காதல் நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது கடந்த ஒரு 3 மாதத்துல மிகப்பெரிய அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும். அதுல இருந்த ஒரு மன வலியை தாங்க முடியாமல் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிவாரணம் ஒரு நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதுல இருந்து கடந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த கோச்சார கிரகங்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிக அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வேலை சம்பந்தப்பட்ட இழப்புகள் கடந்த ஒரு 3 மாதமாக இருந்தாலும் கூட இந்த மாதத்துல வரக்கூடிய வாய்ப்புகளை மிக அருமையாக பயன்படுத்தி அதிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணம். கடந்த காலத்துல வெளிநாட்டுல வேலை செய்யறவங்க நான் இப்ப வேலையை விட்டுட்டு வந்துருவேன் அப்ப வேலையை விட்டுட்டு வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு நபர்கள் கூட இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரியான சில பாதிப்புகள் இல்லாமல் அங்கேயே தொடர்ந்து வேலை செய்வதற்குண்டான சில கால சூழ்நிலைகளும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக சில வேலை
வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா நீர் ராசி. நீர் ராசியில இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்துல உங்களுடைய சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள்ல இருந்து வெளியில வருவதற்கும், இந்த காலகட்டம் வேலை ரீதியான சில மாற்றங்களை பெறுவதற்கும் உண்டான ஒரு தருணமாக இருக்கும். அனுஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுடைய தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும், தொழில் ரீதியான கடன்கள் கொஞ்சம் நெருக்கடியை கொடுப்பதற்கு உண்டான ஒரு மாதமாகவும் தான் இருக்க போகுது. கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய உயர் பதவிகள், உயர் அங்கீகாரம், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான சில மாற்றங்கள், இது எல்லாமே நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த விருச்சிக ராசியில அந்த புதன் சஞ்சாரம் செய்யறதுனால மிக பெரிய அளவுக்கு தொழில் ரீதியான ஒரு லாபங்கள் வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும், உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வெளிநாட்டு வாய்ப்புகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாகவும், ஒரு சின்ன ஒரு கிராமத்துல ஒரு உற்பத்தி சார்ந்த ஒரு தொழில் இருக்கிறீங்க அப்படின்னா கூட உங்களுடைய விற்பனை பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த இடத்தை அடைவதற்குண்டான ஒரு தருணத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த டிசம்பர் மாதத்துல இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இவர்களினுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு கெட்ட எண்ணங்கள், அதாவது கெட்டவர்களினுடைய சில தாக்கங்கள் அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதாவது இதை நம்ம ஜோதிட ரீதியாக சொன்னோம்னா தீய சக்திகள் சொல்லுவாங்க, செய்வினை தோஷங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ரொம்ப பெரிய அளவுக்கு யோசிக்காம கெட்டவர்களினுடைய ஒரு சில தாக்கங்கள் அப்படின்றது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில இருக்கு. அதனுடைய தாக்கத்தினால ஒரு சில விஷயங்களை இழந்த இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்ற பாத்தீங்கன்னா சிவனுடைய அகோர ரூபமான அந்த கால பைரவரை பிரார்த்தனை பண்றது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் செவ்வாய்க்கிழமை இல்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த கால பைரவர் பிரார்த்தனை அப்படின்றது பண்ணுனீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய கெட்ட சக்திகள் இருந்து, ஒரு செய்வினை தோஷத்திலிருந்து, ஒரு திருஷ்டி தோஷத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு உண்டான ஒரு தற்காப்பு, ஒரு பாதுகாப்பு, நம்ம வெளியில போனா நமக்கு யாராவது ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வுகள் இந்த கால பைரவரை பிரார்த்தனை பண்றதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு நிவாரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதுல மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பெஷலா நம்மளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய பைரவரை வழிபாடு பண்ணும் போது நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வரும். நீங்க செவ்வாய்க்கிழமை ஒரு 4 அல்லது 5 தீபங்கள் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இந்த டிசம்பர் மாதம் அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.